இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத்தில் டயர் லோடு தாங்க ஏற்ற வந்திருக்கோம், அப்போலோ டயரு. இன்றைக்கி நைட்டு ஏற்றுறாங்கன்னு பார்க்குறேன். சாயங்காலம் இப்போ பாயிண்டில் விட்டுருக்கேன். இன்னும் ஏற்ற வரல, கூப்பிடலை. உள்ளே கூப்பிடாங்க, உள்ளே போய்ட்டு கவுண்டிங் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஒரு வழியாக லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி சீலும் போட்டாச்சு. இந்த கம்பெனி இந்த குடோனுக்குள்ளே தாங்க இப்போ ஏற்றுனது. பின்னாடி பேக் சைடு மற்ற வண்டியெலாம் ஏற்றி ரெடியாக நிற்காங்க எல்லோரும். பில்லு தந்துட்டு எல்லோரும் சிட்டாக பறந்துடுவோம். பார்ப்போம் எப்போ பில்லு வருதுன்னு. சென்னையில் மழை வருதுங்க. சென்னையில் லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்ருக்குது. பார்ப்போம் பில்லு எப்போ தராங்கன்னு. விடிய காலையில் 3 மணி ஆகுது. இன்னும் பில்லு வாங்கின படம் இல்லை. இதுக்கு தான் இந்த அப்போலோ டயரே வரக்கூடாது. காற்று கிடக்க வேண்டியதாக கிடக்குது பார்த்தீங்களா. வேஸ்ட். ஒரு வழியா பில்லு வந்துச்சு. மணி 4 மணி ஆகுது கரெக்டாக. கேட்டில் என்ட்ரி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. எப்படியே பில்லை வாங்கிட்டு போதும் ஆயிடுச்சு. சரி பார்ப்போம், அப்படியே போகிற வழியில் பார்ப்போம். ஒரு வழியாக பெரியபாளையத்துலேருந்து நம்ம ஊத்துக்கோட்டை வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ரோடு அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஜம்முன்னு பறக்கும் ஹைவே மாதிரி 30 கிலோமீட்டர் பாஸ் பண்ணால் 1 மணி நேரம் ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஊத்துக்கோட்டையிலேருந்து நம்ம புத்தூர் இருக்குல்ல, ஆந்திரா புத்தூர் போகிற பைப்பாக இது 2-வே ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாக 200 கிலோமீட்டர் 2-வே ரோடு தான். நம்ம வண்டியில் ஹை பீம் வேறு அடிக்க மாட்டேங்கி, லோ பீம் வச்சே போயிட்டுருக்கோம். காலையில் தான் என்னென்னு பார்க்கணும், எலக்ட்ரிஷியனை விட்டு. சரி என்னென்னு பார்ப்போம். ஒரு வழியாக புத்தூர் வந்தாச்சுங்க. புத்தூர் வர்றதுக்கே விடிஞ்சு போச்சு. காலையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வியூ. அப்படியே பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கு. இவ்வளோ அருமையான காட்சி, கண்கொள்ளா காட்சியாக இருக்காப்பா. சூரியன் வாராரு, சூரிய பகவான் அங்கேருந்து வாராரு. நம்ம வண்டி டயர் வேறு கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை. பகலில் இப்போ ஓனர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டு எடுக்கணும். இழுத்து போயிடவா, இல்லைன்னா வண்டி நிப்பாட்டி நைட்டு மட்டும் எடுக்குவான்னு. இல்லைன்னா அது வேறு பிரச்சனை, டயர் வெடிச்சிருச்சுன்னா. ஆமாம், எனக்கும் இது லாஸு, அவருக்கு லாஸ். எனக்கு என்ன லாஸ்னால், நான் தான் இந்த மாதிரி சின்ன வண்டிக்கெலாம் ஜாக்கி வைக்க சொல்கிறேங்க. நம்ம தான் ஜாக்கி வைக்கணும். ஒரு ஷாப்புக்காரங்க அவங்க பண்ண மாட்டேங்கலாம். பார்ப்போம், நம்ம கேட்டுக்கிட்டோம். எதுவாக இருந்தாலும் நம்ம எதுவும் சீரழிக்க வேண்டாம். ஒரு வழியாக திருப்பதி ரேணிகுண்டா சர்க்கிள், அதில் சர்க்கிளில் நேராக ஸ்ட்ரைட்டாக எடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். ஆமாம், இப்போ தான் இங்கேயே வந்துருக்குது. மணி 6 மணி 6:15 ஆகிட்டு. சூரிய பகவான் வேறு உக்கரமாக இருக்கார். காலையிலே என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியல. பார்ப்போம். மழை பெஞ்சிருக்கு, நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆனால் நைட்டு நமக்கு வர கொடுத்து வைக்கல. இருங்க, இந்த செக் போஸ்ட் வருது, செக் போஸ்ட் பாஸ் பண்ணிக்கிடுதேன். ஆப்போசிட்டில் பஸ்ஸுக்காரன் நின்னே வரமாட்டேன், ஏறி தான் வருவோம். அவ்வளோதான், செக் பாஸ் பண்ணியாச்சு. நம்ம வண்டியில் செக் பண்ண மாட்டாங்க. போயிட்டே இருப்போம் அப்படியே மெதுவாக. இந்த நாய்களுக்கு என்ன தான் வேணும்னு தெரியல நடு ரோட்டில். திருப்பதி ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய்கிட்டு இருக்கோம் இப்போ கரெக்டாக. எல்லாம் வண்டியே நிறுத்தக்கூடாது வாங்கி. இந்த மாதிரி ஒத்தையில் 2 வீலரில் திடுதிப்பில் வந்து வண்டியை மறைச்சி ஏதாவது பணம் வழிப்பறி பண்ணுவான்னு சொல்லுவாங்க.
நமக்கு நடந்ததில்லை, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா அடர்த்தியாக இருக்குது பாருங்கள், 2 பக்கமும் மரம். ஒரு வழியாக எடுத்தான் தானே கடப்பா நெருங்கியாச்சு. கடப்பா தான் வரப்போகுது. மழையெல்லாம் சரியான மழையாக இருக்குது. நம்ம வண்டியே செகண்ட் கியரில் தான் ஏறுது சில நேரம். அருமையான கண்கொள்ளா காட்சி. கீழே விட்டால் கீழே டவுனு, கீழே பள்ளம். பாருங்க பாருங்க, எல்லாம் இப்படி தான் ஏறி ஏறி வராங்க. என்ன செய்ய இந்த ரோட்டில். ஆமாம், வெயில் நல்லா அடிக்குது. ஓனர் வேட்டா பகலில் வண்டி ஓட்ட வேண்டாம், நைட்டு ஓட்டி வந்துட்டார். இப்போ டயர் வேறு கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லையா, அதனால் சரி என்ன போகும். நைட்டு நம்ம போவோம் 2 நாள் பரவாயில்ல. கரெக்டாக கடப்பா வந்துட்டாங்க. கடப்பால் தான் இருப்போம் போயிட்டுருக்கோம் கரெக்டாக அவுட்டர் ரோட்டில். நல்லா பசுமையாக பச்சை பச்சைன்னு நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் வெயில் கொடுமையாக இருக்குது. வண்டி நிப்பாட்ட வேண்டியதான், இதுக்கு மேலே ஓட்ட முடியாது. பல மலை மூலிகை மகாதேவன்கள் இருக்காங்க போல. மலையெல்லாம் பாதி பாதியாக தான் இருக்குது இங்கே இந்த ஊர்லேயும். வண்டிக்கு டெஃப் ஆயில் 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. டாட்டா ஷோரூம் வருது இங்கே கடப்பால். இங்கே ஷோரூமில் வாங்கிக்கிடுவோம் டெஃப் ஆயில். சார் அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு தெரியாத இடத்துல முடிச்சுக்கிட்டு நிற்க கூடாது. இந்த ஆப்போ வருது, அந்த ஹெச்பி பல்குக்கு முன்னாடி வந்துடும். அந்த ஷோரூமில் போய்ட்டு வாங்கிக்கிட வேண்டியதான். நம்மக்கிட்ட கூகுள் பேயில் தான் பணம் இருக்குது, கையில் காசு இல்லை. என்ன சொல்ல போகிறாரு தெரியல, பார்ப்போம். ஸ்கேனர் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம சாயங்காலம் தான் வண்டி எடுத்தோம் கடப்பாலேருந்து. இப்போ தான் எடுக்கிறேன் கரெக்டாக. நான் எடுக்கும்போதே எல்லாம் நான் உடையுது. இப்போ தான் எடுக்கிறேன் வண்டியை கரெக்டாக. சாயங்காலம் ஆயிடுச்சு கடப்பாலேருந்து எடுக்க. இப்போ தான் வெயில் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு, அதனால் இப்போ தான் வண்டி எடுத்து கிளம்புறேன். பார்ப்போம். கலக்காய்ச்சி இப்போ தான் கடப்பாலேருந்து கிளம்புறேன் கரெக்டாக. மணி 5:30 ஆகுது. இப்போ தான் நம்ம சூரிய பகவான் கொஞ்சம் தணிஞ்சார். ஆமாம், இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன் கரெக்டாக. இப்போவே ஹீட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே கண் வெளிச்சத்துலேயே கொஞ்சம் போயிடுவோன்ட்டு போயிட்டுருக்குது. பார்ப்போம் இத்தனை மணிக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு, ஸ்கூல் டைம் வேறு ஆயிடுச்சு. ரோடே ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்காக தான் போயிட்டுருக்குது. என்னென்னு பார்ப்போம். எல்லாம் கரெக்டாக இப்போ ஒரு 1 வீக்காக மழை பெய்யுது பார்த்தீங்களா. அந்த 1 வீக்காக மழை பெஞ்சதுனால அப்படியே இந்த ஏரியாவே நல்ல பசுமையாகிடுச்சு. இதுவே நம்ம அந்த கோடைக்கால வெயில் சம்மர் சீசன் இருந்ததில்ல, அப்போல்லாம் பார்த்தா அங்கே புல்லு பூண்டை எல்லாமே காஞ்சி போய் கிடந்தது. லைட்டாக தீயை பொருத்தி போட்டால் கூட ஃபுல்லாக பிடிச்சிரும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி இருந்தது. இப்போ 1 வாரம் பெஞ்ச மழைக்கு நல்ல பசுமையாகிடுச்சு இந்த இடமே. இங்கே பாருங்கள், மழையெல்லாம் அழகாக சரியாக க்ரீன் கலரில் நல்லா தெரியுது. எல்லாம் வீடு தாங்க, எல்லாம் கட்டடமாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் இப்போ கட்டடம் தான். ஆந்திராவில் இது ஒன்று தவிர்க்கவே முடியாதுங்க. நடு ரோட்டில் தான் வண்டி ஓட்டுவாங்க எல்லாருமே. அங்கே பார்த்தீங்களா ஹெல்மெட் போட மாட்டாங்க, நடு ரோட்டில் தான் ஓட்டுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த வண்டி சைடு எடுத்தாலும் அப்படியே அதே ரோட்டில் தான் போவார் அவர். கனரக வாகனம் வந்து லெஃப்ட் சைட் லைனில் தான் போகணும். இருந்தாலும் அந்த மாதிரி 2 வீலர் காரங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ரைட் சைடு லைனில் நாங்கள் போயிட்டுருக்கிறது. நமக்கு வழியும் தர மாட்டாங்க, அதே மாதிரி நமக்கு ஹார்ன் அடித்தாலும் நம்மளை திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. இது நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு தான் ரைட் சைடு லைனாகவே பிடிச்சிக்கிடுது. ஆமாம், ஆந்திரா பஸ்ஸை பாருங்கள். இந்த ஊரில் ப்ரைவேட் பஸ்ஸே கம்மி தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பாருங்கள், சரியான மழைன்னா
ரெயின்னு சொல்லலை, இது வந்து மழை, கல் மழை. இதெல்லாம் ஜோக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிடணும், கொஞ்சம் கற்றுக்காதீங்க. மலையை பாருங்கள், சரியான நம்ம ஊர் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியில் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி சரியான மலையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் தான் கன்னியாகுமரி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இப்போ இந்த சைடு மழை இருக்கு, ஆனால் இந்த சைடெலாம் மழை இருந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஃபுல்லாக வறண்டு போயிடும். இது இப்போ ஒரு வாரம் பெஞ்ச மழைக்கு இப்படி நல்ல பசுமையாக தெரியுது பார்க்குறதுக்கு. வறண்டு போயிடும் சீக்கிரமாகவே. எல்லாம் நடு ரோட்டில் தான் போவாங்க, டூ வீலர்காரங்க ஹெல்மெட் போட மாட்டாங்க. சரியா, எல்லாமே நடு ரோட்டில் தான். ரைடர்ஸ், லாஸ்ட்டு 40 கிலோமீட்டர், மணி 8 மணி ஆகுது கரெக்டாக. ஒரு வழியாக வந்தாச்சு பக்கத்தில். லாஸ்ட்டு 40 கிலோமீட்டர் போயிட்டு சாப்பிட்டு பசாண்டு படுக்க வேண்டியதான். காலையில் வந்து அன்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அன்லோடிங்க்கு எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரியல, மாமூல் பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளும் வெள்ளை கலர் லைட் மாட்டணும்னு தான் ஆசை. ஆனால் நம்ம வண்டி செட் ஆகாதாம்ல, மாட்டினா கேஸ் போடுவாங்க எங்கள் ஓனர். இருட்டில் பாருங்கள் என்ன தெரியுது, ஒன்றுமே தெரியல ரோடு. இந்த லட்சணத்தில் எப்படி வண்டி ஓட்ட, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஈச்சரு 30-29 இருக்குது. அந்த மாடல்லலாம் பவர் ஹை பவராக இருக்கும், எக்ஸ்ட்ரா லைட்டு கூட மாட்ட தேவையில்லை. அது நார்மல் லைட்லேயே அவ்வளோ பவராக இருக்கும் வெளிச்சம். இது பாருங்கள், டாட்டாவில் நார்மல் பல்பு, டாட்டா கம்பெனியில் வந்தது பல்பு தான் ஓட்டுருக்கு. இங்கே இருக்குது ஒரு 5 அடி கூட இந்த விரல் வளர்த்துறது தான் தெரியுது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்றுமே சுத்தமாக பவரே இல்லை. பார்ப்போம், பல்பு எக்ஸ்ட்ரா பல்ப் வைக்க சொல்லுவோம், வைக்கிறான்னு பார்ப்போம், எல்லாம் பண்ணுறாரான்னு பார்ப்போம் நமக்காண்டி. ஓகே, நான் அங்கே பாயிண்ட்டுக்கு போயிட்டு அடுத்து பார்க்குறேன். ஒரு வழியாக அன்லோடிங் பாயிண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் லாஸ்ட் 10 கிலோமீட்டர் தான். ஆப்போசிட்டில் என்னம்மா ஹை பீம் அடித்து வராங்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஹை பீம் அடித்து வர்றதுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் போன வாரம் ஒரு பல்கர் வந்துட்டு இருந்தது. ஒரு காருக்காரன் ஹை பீம் போட்டு வந்துருந்தான். அது அவருக்கு கீழே ஒரு ஆள் நல்லா சரக்கு வீரன் அடிச்சுட்டு படுத்துருப்பார் போல. அதை அடிச்சுட்டு படுத்தது அவங்களுக்கு கண்ணே தெரியல அந்த டிரைவருக்கு. யாராக இருந்தாலும் தெரியாது, உண்மையை சொல்கிறேன். அந்த சரக்கு அடிச்சுட்டு படுத்தவனுக்கு தேவை தான் அது. அந்த ஆள் மேலே ஏற்றி இறக்கியாச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100 லெவல். அன்லோடு பாயிண்ட் வந்தாச்சுங்க. லாஸ்ட்டு 200 மீட்ரு. அந்த 200 மீட்ரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டு தான் அங்கே இறக்குற கூடன்னு வரும். இங்கே சரினா லெஃப்ட்டு போனால் சகதிக்குள்ளே உட்காரும் வண்டி. ஏற்கனவே ஒரு வண்டி உட்காந்து தான் நிற்கிது. இங்கே பாருங்கள், வண்டியை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க ரோடு. என்னத்த சொல்ல, ஆத்தாடி வண்டி பொம்பாக போயிடும் இந்த ரோட்டிலலாம் ஓட்டினா. எப்படி தான் ஓட்டுறாங்களும் தெரில இந்த ஊருக்காரங்க. ஒரு ஊருக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஊருக்கு ரோடு போட்டுத்தாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு ரோடை போடுவாங்களா? எல்லாம் ஆந்திராக்காரங்கன்னா பேச்சு மட்டும்தான் நல்லாயிருக்கும் பையங்க. மீசைஸை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு கட்டக்காரங்க கிட்ட தான் ஏறிக்கிட்டு வருவாங்க. அவங்க ஊருக்காரங்கிட்ட பேசி பிறகு ரோடை போடுவாங்களா? ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வழி அந்த குடோனுக்குள்ளேயே வந்தாச்சு. இந்த குடோனில் லாஸ்ட்டு ஒரு 4 தான், லாஸ்ட் 2 வேறு. இது லாஸ்ட்டுக்கு முந்தினது ஒரு 2-3 சட்டர் சேர்ந்தது தான் நம்ம அப்போலோ டயர் இறக்குற குடோனு. அங்கே தான் நம்ம இப்போ வண்டி நிப்பாட்ட போகிறோம். நம்ம வண்டி அங்கே கரெக்டாக அந்த சட்டருக்கு நேரம் இங்கே இருக்கா அந்த படிக்கட்டு மாதிரி, இங்கே நிப்பாட்டலைன்னா நைட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஊடால விட்டுருவாங்க வண்டியை. அவங்க விட்டுட்டு அவங்க தான் நாளைக்கு இறக்குற மாதிரி பண்ணிடுவாங்க. நான் தான் முதல்ல இறக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி நடக்கும் பஞ்சாயத்து. இங்கே ஆந்திராக்காரங்க அவங்க வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம வண்டியை கண்டுக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை வேறு இங்கே இருக்குது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். என்னப்பா சொல்லுற, இது வேறையா? ஆல்ரெடி ஒரு வண்டி நிற்கிது, என்ன வண்டி தெரியல.